ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்காக பேசப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக வைத்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சிந்திப்பது நமக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது இல்லையா? ஊக்கப்படுத்துகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவு பெறுகின்றன. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது, ஆம் உங்களுக்குரியது. அதை நீங்கள் விசுவாசியுங்கள். எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்காக கர்த்தர் உரைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலுக்கு பின்பதாக நிபந்தனைகள் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே அந்த விதத்தில் இன்றைக்கான வாக்குத்தத்தத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தினுடைய ஒரு பகுதி. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். சஞ்சலப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள கர்த்தர் ஏகமாய் கூட்டிக் கொள்வாராம். சஞ்சலம் அடைந்திருக்கிறவர்கள். இந்த உலகத்துல மனித வாழ்க்கையை சஞ்சலம் நிறைந்தது. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சஞ்சலத்தோடு வாழ வேண்டியதில்லை. அவங்க மகிழ்ச்சியோடு வாழணும், சந்தோஷத்தோடு வாழணும், மனரமியமா வாழணும், கழிகூர்ந்து ஜீவிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எப்பொழுதும் ஆண்டவருடைய மக்களாய் இருக்கிற நாம் எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் ஒரு காலம் ஒருபோதும் மறந்து விடவே வேண்டாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ மக்களே, இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் உங்களோடு இறை வார்த்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவேளை இந்த நேரத்துல மிகப்பெரிய சஞ்சலத்தோட கடன் பாரத்தினால சஞ்சலம் அடைந்திருக்கலாம். வியாதி வேதனை, எப்பதான் இந்த வியாதி தீருமோ என்று நினைச்சு சஞ்சலத்தோடு நீங்க வாழலாம். குடும்பத்துல சமாதானம் இல்லாம சஞ்சலத்தோடு நீங்கள் ஜீவிக்கலாம். உங்களுடைய சஞ்சலமான ஜீவிதத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன்றார். அதாவது சஞ்சலத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சு தம்மண்டை நம்ம இழுத்து கொள்ளுகிறார். தம்மண்டை இவர் சேர்த்துக் கொள்ள, எல்லாரையும் இவர் சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிறார். சஞ்சலம் வேண்டாம். அவர்கிட்ட போயிட்டோம்னு சொன்னா சஞ்சலம் கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டோம்னா எல்லா சஞ்சலமும் மாறிடும், மகிழ்ச்சி பெருகும், களிகூறுதல் பெருகும். நம்முடைய வாழ்க்கை முழுசும் ஒரு மனரமியமா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் வாக்குத்தத்தம் உங்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும். நிச்சயமா நான் நம்புறேன். சஞ்சலப்பட்ட உங்களை அவர் கூட்டி சேர்த்துக்குவேன்னு சொல்றாரு. அவர் பக்கத்துல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. அவர் அண்டை நீங்கள் வந்து விட்டால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவன் உங்களை காப்பாற்றுவார், உங்களை பாதுகாப்பார். தேவன் தானாக மக்களை சஞ்சலப்படுத்துறது இல்லை. மனிதன் செய்யற தவறுக்காக தான் அவன் சஞ்சலத்தை அனுபவிக்கிறான். தேவன் ஒரு நாளும் சஞ்சலப்படுத்துவது அல்ல. 333, அதாவது புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படி சொல்லுது. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. மனப்பூர்வமா மனுஷனை சஞ்சலப்படுத்தணுன்றது அவருடைய விருப்பம் கிடையாது. நாம செஞ்ச தப்பு, நாம செஞ்ச அநியாயம், மீறுதல்கள், அக்கிரமங்களினால நாம் சஞ்சலப்படுகிறோம். நிந்தைகள், அவமானங்கள், இவைகளெல்லாம் நமக்கு மிகப்பெரிய சஞ்சலத்தை கொண்டு வந்து விடுகிறது. அவர் மனப்பூர்வமா நம்மை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்த மாட்டார். நாம மகிழ்ச்சியா இருக்கின்றதுதான் அவருடைய விருப்பம். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு தெய்வம் என்பதை கடந்து அவர் என்னுடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். எந்த தகப்பனாவது பிள்ளை அழுதுகிட்டே இருக்கிறது, சஞ்சலத்தோடு இருக்கிறது விரும்புவானா? இல்ல. என் மகள் மகிழ்ச்சியோடு இருக்கணும் தானே விரும்புவாங்க. சந்தோஷத்தோடு இருக்கின்றது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பா இருக்கும். அதனால தேவன் மனப்பூர்வமாய் நம்மை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல என்று புலம்பல் 3:33 தெளிவாய் சொல்லுகிறது. இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் சஞ்சலம் இல்லாமல் வாழும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், தைரியமாயிருங்கள். இந்த செய்தி கேட்கும் போதே உங்க வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் விலகும், மகிழ்ச்சி பெருகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதலாவது, இந்த சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றணும்னா அவர் நம்மை கூட்டி சேர்த்து இந்த சஞ்சலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சேமத்தை கொடுக்கணும்னு சொன்னா அவருடைய கிருபையை நம்ம சுதந்திரிக்கணும். கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்,
அவர் மனப்பூர்வமா நம்மை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. நாம சஞ்சலப்படுறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டா நாம தான். பல நேரங்கள்ல அவருக்கு பிரியமானதை செய்யல, அவருக்கு எதிராக நடக்கிறோம், அவருக்கு இஷ்டமில்லாதவைகளை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முழுசும் வேதனைப்படுறோம்ல. இந்த நாளில கர்த்தர் சொல்றார், இந்த நாளில ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்க சஞ்சலத்திலிருந்து தப்பணும்னா அவர் உங்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சஞ்சலம் மாறுறதுக்கு நம்ம லைஃப்ல அவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, அவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வேத பகுதி, அதாவது புலம்பல் 3வது அதிகாரம் 32வது வசனம். முதல்ல 33 வாசித்தோம், இப்ப 32வது வசனம் பாருங்க. அதான் முதல் பாயிண்ட். அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அந்த சஞ்சலத்துக்கு அவர் வச்சிருக்க ரெமிடி அல்லது சொல்யூஷன் அல்லது மாற்று காரியம் எதுன்னு கேட்டா, அவர் தம்முடைய கிருபையை தருகிறார். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. சஞ்சலத்துக்கு சரியான மருந்து அவருடைய கிருபை. தேவனுடைய கிருபை தான் சஞ்சலத்துக்கு சரியான மருந்து. தேவனுடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்வீங்களா? கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அதை போல வேறொரு சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. கிருபை அப்படின்னு சொன்னா தூய தமிழ்ல அருள் அப்படின்னு பொருள். கிருபைக்கு தூய தமிழ் அருள், அதுதான் அவனுடைய பொருள். அப்ப அந்த அருள் இல்லைன்னா கிருபை இல்லைன்னா ஆங்கிலத்துல கிரேஸ், இதற்கான விளக்கம் என்ன, மீனிங் என்ன, அர்த்தம் என்னன்னு கேட்டா, தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி, அதுதான் அவனுடைய பொருள். எனக்கு தகுதி இல்லை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, இந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவா நான் கிடையாது, ஐ ஆம் அன்வொர்தி, நான் அபாத்திரம் உள்ளவன். ஆனாலும் கடவுள் நமக்கு நன்மை செய்கிறார் பாருங்க, அது பேர் தான் கிருபை. இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா, கிருபையை அதிகமா நீங்க ரிசீவ் பண்ண இந்த உலகத்துல எந்த ரூபத்துல சஞ்சலத்தை பிசாசு அனுப்பினாலும் சஞ்சலம் நம்மை பாதிக்காது. சஞ்சலத்திலிருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்க. எப்போதும் அவர் உங்களை இந்த சஞ்சலத்துக்கு விலக்கி காப்பாற்றுகிற தேவனாக இருப்பார். அதனால கிருபை, அந்த கிருபையை சோந்தரிக்கிறதுல கவனமா இருக்கணும். அந்த கிருபையை சோந்தரிக்கிறதுக்கு அல்லது கிருபை நமக்குள்ள வளர்றதுக்கு நிறைய விடயங்களை பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அதுல ஒண்ணு, கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு இருக்கு. சங்கீதம் 32:10 நான் வாசிக்கிறோம். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபை தருகிறார் என்று 103ஆம் சங்கீதத்தின் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். மூணாவது, எப்போதெல்லாம் நம்ம தாழ்மையா இருக்கிறோமோ, ஹம்பிளா இருக்கிறோமோ, ஆவியில எளிமையா இருக்கிறோமோ, நமக்கு அந்த கிருபை வந்துடும். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம், பிறகு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதன் பிறகு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று அந்த வசனங்கள் சொல்கின்றன. 2-3 இடத்துல அந்த வசனம் ஒரே மாதிரி வருது. ஆண்டவருடைய அந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல கர்த்தரை நம்புங்க, அப்புறம் அவருக்கு பயந்து வாழுங்க, அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க தாழ்மையை நடந்து கொள்ளுங்க, அப்புறம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா இந்த கிருபை பெருகுமா, இந்த கிருபை பெருகும். இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யறோம்னா, அந்த சஞ்சலத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு தான். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப பாருங்களேன், இந்த யோபு எவ்வளவு பெரிய சஞ்சலம், ஒரே நாள்ல 7000 ஆடு போச்சு, 3000 ஒட்டகம் போயிடுச்சு, 500 ஏர்மாடு, 500 கழுதை, 10 பிள்ளைங்க செத்து போனாங்க, எல்லாமே போச்சு. அப்போ இந்த இடத்துல அந்த சஞ்சலத்திலிருந்து இந்த மனுஷன் தப்புறதுக்கு அவன் செஞ்ச மிகப்பெரிய விஷயம் என்ன நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம் பண்ண, அவ்வளவுதான். நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் செல்வேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். அந்த ஸ்தோத்திரிச்சான் பாருங்க, அதுதான் அந்த சஞ்சலத்திலிருந்து அவன் வெளியில வர்றதுக்கு அவனுக்கு உதவிகரமா இருந்துச்சு. அவன் மனைவி கூட அடுத்து முதல் அதிகாரம், யோபு 1 அதிகாரம் 2 அதிகாரத்துல மனைவி என்ன சொல்றா? இன்னுமாயா உடைய உத்தமத்துல உறுதியாய் தரித்திருக்கிறாய், உன் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுட்டு போ என்று திட்டுறா. அப்போ இந்த யோபு சொல்றா, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியம்மா, தேவனிடத்துல நன்மையானதை பெறுவதற்கு மட்டும் அவ்வளவு ஆசைப்படுறமே, தீமை பெறக்கூடாதா என்று சொல்றான். ஆண்டவருக்கு துதி செலுத்தும் போது, நன்றி செலுத்தும் போது இந்த கிருபை ரொம்ப பெருகும்.
இதைத்தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் அப்படின்னு இருக்கு. 5வது, இந்த கிருபையில் இன்னும் வளரணும் அப்படின்னு சொன்னா அதிகாலையில கர்த்தரை தேடுங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 22, 23 வசனத்துல வாசித்தீங்கன்னா, நிர்மூலமாக அது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. மார்னிங்ல அவருடைய கிருபைக்காக நாம ஜெபிக்கணும். அதிகாலையில் இங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா இந்த கிருபை பெருகும். அப்போ சஞ்சலம் உங்களுக்கு வராது. சஞ்சலத்திலிருந்து தப்புறதுக்கு 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நிறைய இருக்குது, ஒரு 5 மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த கிருபையை சுதந்திரிச்சிட்டீங்கன்னா சஞ்சலத்திலிருந்து ரொம்ப எளிதா நீங்க வெளியில வந்துடலாம். நம்பர் 1. நம்பர் 2, இந்த சஞ்சலம் மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, 2வது ஆலயத்துக்கு போங்க. ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, சஞ்சலம் இருக்குன்னா சர்ச்சுக்கு போயிடுங்க. அங்க போய் முழங்கால் போட்டுருங்க. ஆலயத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா அங்கே ஆண்டவர் இந்த சஞ்சலத்தை மாற்றுவார். இதற்கு பெரிய உதாரணம் அன்னாள் தான். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 6, 8, 9 வசனங்கள் எல்லாம் பாருங்களேன். நிந்திக்கப்பட்டாள், மன வியாகுலம், விசனமாயிருந்தாள். அவளுக்கு ஒரு நிந்தை இருந்தது, மலடி என்கிற நிந்தை, அவமானம். ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் பாருங்க, அங்கேயே அவருடைய சஞ்சலம் மாறிடுச்சு. அந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 17, 18 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, சஞ்சலத்தோடு இருக்கல. அந்த சர்ச்சுக்கு போன உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டா. ஆலயத்துக்கு போனா அங்க ஒரு மகிழ்ச்சி வந்துடும். 2வது முறையும் ஆலயத்துக்கு போறா. அது 2ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல இருக்குது. நான் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிறேன். 1ஆம் அதிகாரத்துல அதன் பிறகு அவள் துக்கமா இருக்கவில்லைன்னு இருக்கு. 2ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அவள் ரட்சிப்பின் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம போகும்போது அவங்க ஒரு பெரிய ஹாப்பி இருக்கும். எசேயா தீர்க்கதரிசி சொல்றா 56:7, என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். என் ஜெப வீட்டுல கொண்டு வந்து அவங்கள மகிழ பண்ணுவேன். மகிழ்ச்சியா என் சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா, என் ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சஞ்சலம் மாறும், மகிழ்ச்சி மாறும் என்று சொல்கிறார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல பாடும்போது 122ஆம் சங்கீதம் 1 வசனத்துல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வான்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அப்போ சஞ்சலம் மாறுகிற இடம் எது? கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஸ்தலம். அதுதான் என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் அடிக்கடி சாட்சி சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சின்ன வயசுல என்னுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க. 14 வயசுல 2 பேர் இறந்துட்டாங்க. அப்போ என்னுடைய 15வது வயது 16வது வயதெல்லாம் எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை. என்ன செய்ய போறேன், எப்படி வாழ போறேன்ற ஒரு மிகப்பெரிய கலக்கம். சென்னை பட்டணத்துல சஞ்சலத்தோடு வாழ்ந்தேன். மிக பரிதாபகரமான வாழ்க்கை. என் வாழ்க்கை ரொம்ப பரிதாபகரமான வாழ்க்கை. அப்பா அம்மா 2 பேரும் இறந்த உடனே நான் என்ன பண்ண போறேன்ற ஒரு திகிலும் கலக்கமும் என்னை வாட்டி வதைத்தது. அந்த சஞ்சலம் நிறைந்த ஒரு காலம். என்னுடைய உறவினர் ஒருத்தர், எப்பா சர்ச்சுக்கு வாப்பா, ஒரு நாள் வந்து உட்காரு. எனக்கு அங்க இருக்கிற ஆராதனைகள் பிடிக்கல. அடுத்த வாரம் நான் சினிமா தியேட்டருக்கு போயிட்டேன், சண்டே இங்க இல்ல. 3வது வாரம் அவர் மறுபடியும் வந்து அன்போடு அழைத்து கொண்டு போனார். அந்த ஆலயத்துல அது ஒரு சின்ன செட்டு தான், சென்னை பட்டணத்துல சின்ன ஒரு கூடாரம், அவ்வளவுதான். அங்க ஒருவேளை நான் போகாம இருந்திருந்தா என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்க மாட்டேன், செத்தே போயிருப்பேன் நான். அப்படிதான் என்னுடைய சிச்சுவேஷன் இருந்தது. சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை. ஏன்பா வாழணும், செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு போனதுனால என் சஞ்சலத்தை மாத்தினாரு. எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாரு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சது. அந்த சஞ்சலம் மாறணும்னா தேவனுடைய ஆலயத்துல நீங்க நாட்டப்படணும். 3வது, எவ்வளவு நீங்க கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணணுமோ அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. அப்படி பண்ணுனீங்கன்னா அந்த சஞ்சலம் மாறிடும். கண்ணீரோடு அழுகையோடு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது இந்த சஞ்சலம் மாறிடும். இன்னொரு வாக்குத்தத்த வசனத்தை தான் இதுக்கு நான் ஆதாரம் எடுக்க விரும்புறேன். அது எங்க இருக்குன்னா எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருக்குது. அந்த வசனத்தை முழுசு நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவருடைய சஞ்சலம் நீங்க நான் சந்தோஷப்படுத்துவேன்.
சஞ்சலம் மாறும். சஞ்சலம் எல்லாம் சந்தோஷமா மாறுன்றார். என்ன பண்ணணும்? அதுக்கு மேல உள்ள வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 9 இப்படி சொல்லுது. அதாவது எரேமியா 31:9, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எப்ராயிம் என் சேஷபுத்திரனாய் இருக்கிறான். அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவாங்க. அப்படி செஞ்சா இந்த சஞ்சலம் மாறி நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க, ஹாப்பி ஆயிடுவீங்க. உங்க சஞ்சலம் மாறணும்னா விண்ணப்பம் பண்ணுங்க. இந்த விண்ணப்பம் இருக்கு பாருங்க, விண்ணப்பன்றது நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல நம்முடைய காரியங்களை சொல்வது. அதைத்தான் அன்னாள் செய்தாள். போன குறிப்பில் நான் சொன்னல, அன்னாளை பத்தி பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 1 வசனம், அப்புறம் 10 வசனம், அப்ப 11 வசனம், இதெல்லாம் படிச்சு பாருங்களேன். மனக்லேசம் ஆயிருந்தாள், மனம் வியாகுலப்பட்டாள், வெகுநேர விண்ணப்பம் பண்ணினாளாம். வெகுநேர விண்ணப்பம் பண்ணினாள். 11 வசனத்துல வெகுநேர விண்ணப்பம் பண்ணினாள். 10, 11, 12 எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. அதிகமாய் விண்ணப்பம் பண்ணினாள், தன்னை தாழ்த்தினாள், இருதயத்தை உடைச்சு ஜெபித்தாள். அவ குடிச்சிட்டு வெறிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு ஏழி நினைச்சிட்டு, ஏமா எவ்வளவு நேரமா வெறிச்சிட்டு இருப்ப, எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு இருப்ப, சர்ச்சுக்கு வரும்போது ஒழுங்கா வர மாட்டியா, திராட்சரசம் குடிச்சுதான் வருவியா, எவ்வளவு நேரம் போதையில இருப்ப அப்படின்ற அர்த்தத்துல கேட்கிறாரு. நம்ம சொல்ல, அப்படியே நினைக்காதீங்க ஐயா, என் ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுகிறேன், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் வியாகுலத்தோடு வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய காரியத்தை சொன்ன போது ஏழி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஸ்திரீயே, சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதன் பிறகு அவள் துக்கமாக இருக்கவில்லை. நீங்க தொடர்ந்து கீழே வாசிங்கன்னா கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், நினைவு கூர்ந்தார், அவளுக்கு மகிமையான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு சஞ்சலமா இருக்கீங்களா? மனுஷன்ட்டு அழுகாதீங்க, விட்டுருங்க. மனுஷன்ட்டு அழுகிறத விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அழுங்க. எசப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் சொல்லுங்களேன். அவருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரத்தை கொட்டி தீருங்க. கண்ணீரோடு இயேசுவே எனக்கு உதவி செய்யணும் சொல்லுங்க. அருமையான ஒரு சகோதரி, குழந்தை இல்லாமல் சஞ்சலம் சஞ்சலம், எங்க போனாலும் எத்தனை குழந்தைன்னு கேட்டா உயிரே போயிடும் உங்களுக்கு. அவங்க ஒரு முறை தன்னுடைய காரியத்தை சொல்லி அழுதாங்க. நாங்க நடத்துற ஃபாஸ்டிங் வாங்க சிஸ்டர், ஒரு முறை வாங்க. வந்தாங்க. அன்னைக்கு செய்தி கொடுக்கும்போது அவங்களை கவனிச்சேன், ஜெபிக்கும் போது கவனிச்சேன். கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அவங்களுடைய சஞ்சலம் மாறணும், ஒரு குழந்தை கிடைச்சா போதும். அன்பிற்குரியவர்களே, நான் இதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்றேன். சரியா ஒரு உற்பவி திட்ட காலத்துல அந்த ஜெபத்துக்கு பிறகு 10 மாதத்திற்குள்ள ஆண்டவர் ஒரு நல்ல அழகான பையனை கொடுத்தார். கருப்பு கலர் தான் பையன், ஆனா ரொம்ப நல்ல பையன். அந்த குழந்தையை நான் தான் டெடிகேட் பண்ணேன். எவ்வளவு நல்லவர். கண்ணீரோடு நாம விண்ணப்பம் செய்யும் போது, அழுகையோடு விண்ணப்பம் செய்யும் போது என்னுடைய சஞ்சலம் மாறுது. நான் என்னுடைய சமூகத்துல அழுதேன், கண்ணீர் வடிச்சேன், என்னுடைய சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றினார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சஞ்சலத்தோட வாழ்றீங்களா? வெளியில சொல்ல முடியாத சஞ்சலம் உங்க மனசுல இருக்குதா? இப்ப நான் பேசும்போது கூட உங்களுக்கு அழுக வரலாம், கண்ணு கலங்கலாம். உங்க சஞ்சலத்தை மாத்தணும்னா தனியா போங்க, மனுஷன் அழுகிறத விட்டு நிறுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு அழுகையோடு விண்ணப்பம் செய்யுங்கள். ஆண்டவரே, நீர்தான் என் சஞ்சலத்தை மாற்ற முடியும், என் குடும்பத்தின் சஞ்சலத்தை நீர்தான் மாற்ற முடியும் என்று சொல்லுங்கள். அப்புறம் பாருங்க, மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வார், மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அன்னால் அப்படித்தான் வேண்டுதல் செய்தால் அவருடைய சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சியாக கர்த்தர் அவளை நிறுத்தினார். 5வது, சஞ்சலம் மாறணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்கணும், ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். 51வது அதிகாரம் ஏசாயா 11வது வசனத்துடைய இறுதியில சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். 35வது அதிகாரம் ஏசாயா 10ல சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அப்படின்னு வசனம் வருது. சஞ்சலம் ஓடி போகும். எப்ப ஓடும் சஞ்சலம் அப்படின்னு கேட்டா, இந்த 51வது சங்கீதத்துல 7வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அழகா அந்த வசனம் இப்படி சொல்லுது. உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு செவி கொடுத்தோம்னா இந்த சஞ்சலம் மாறும். கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுத்து பாருங்க, இந்த சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றுவார்.
உங்களை பிடிச்ச ஆற்ற அந்த பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அன்பிற்குரியவர்களே, அருமையான தெய்வ ஜனங்களே, ஆண்டவர் இந்த அருமையான நாளில் உங்களோடு பேசுறார். உங்களோட கர்த்தருடைய கரம் குறுக்கிடுகிறது. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க சஞ்சலம் மாறும். ஆனா கர்த்தருக்கு செவி கொடுங்க. இன்னொரு வசனம் அப்படி இருக்குது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமன்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அவருக்கு செவி கொடுத்துட்டா போதும். விக்கினம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது, மனவேதனை இருக்காது, துக்கம் இருக்காது. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஆனா நாம கர்த்தருக்கு செவி கொடுக்கணுமே. செவி கொடுக்கறது இல்லை. தேவனுக்கு செவி கொடுக்காம கர்த்தருக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம போறதுனாலதான் நிறைய நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை வருது, சங்கடங்கள் வருது, கஷ்டப்படுறோம். வேண்டாம் அன்பானவர்களே, நீங்க தேவனுடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தருக்கு செவி கொடுக்கறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த வசனத்துல எப்படின்னா, நீதியை அறிந்தவர்களே அப்படின்னா, நீதியை அறிந்து கர்த்தருக்கு செவி கொடுங்க. நீதியை கட்டாயம் கர்த்தருடைய நீதியை அறிந்திருக்கணும். நீதியை அறிந்து கர்த்தருக்கு செவி கொடுங்கள். அடுத்து சொல்லுது, வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறவர்களே, வேதத்தை இருதயத்துல வச்சுக்கிட்டு அவருக்கு செவி கொடுங்க. நீதி அறிந்து செவி கொடுங்கள். வேதத்தை இருதயத்துல பதிய வச்சுக்கிட்டு அவருக்கு செவி கொடுங்க. அப்படி நீங்க செவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸிங்ஸ் ஏராளம். உபாகமம் 28 அதிகாரத்துல இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிற வரக்கூடிய பிளெஸிங்ஸ் என்ன? அப்படி 14வது வசனம் வரைக்கும், 1லிருந்து 14 வரைக்கும் ஆசீர்வாதம் தான். செவி கொடுக்கலன்னா என்னெல்லாம் சாபம் அப்படின்றத 15ல இருந்து வருது பாருங்க, 60 வசனத்துக்கு மேல. சாபம் 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 சாபம். சஞ்சலம் தான். வாழ்க்கை முழுசும் சஞ்சலம் தான். சஞ்சலத்தை சுமக்கணும், சஞ்சலத்தோட வாழணும். ஏன் அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்? அதனால கர்த்தருக்கு செவி கொடுத்துருங்க. தேவனுக்கு நீங்கள் செவி கொடுத்து வாழ்வீர்கள் ஆனால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும். உங்க ஜீவிதத்துல மிகப்பெரிய மாற்றம் வரும். கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. என் தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதம் சம்பூரணமாக பரிபூர்ணமாக உங்களை நிரப்பும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தெய்வத்தினுடைய அளவிட முடியாத ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும். ஆக இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, யாரெல்லாம் சஞ்சலத்தோடு இருக்கீங்களோ, குடும்பத்துல பிள்ளைய நிமித்தம், கணவர் நிமித்தம், மனைவி நிமித்தம், மருமகன் நிமித்தம், இல்ல உங்க கடன் பாரத்து நிமித்தம், உங்களுக்கு இருக்கிற வியாதி வேதனை நிமித்தம் சஞ்சலத்தோடு, எந்த காரணத்துக்கு நீங்க சஞ்சலத்தோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன் சஞ்சலத்தை நான் மாற்றுவேன்ப்பா, உன்னை நான் கூட்டி சேர்ப்பேன். சஞ்சலப்பட்டவங்களை நான் கூட்டிக்கொள்வேன். ஏன் அப்படின்னா உன் சஞ்சலத்தை நான் மாற்றுவதற்காக. நீ ஏன் சஞ்சலத்தோட வாழணும்? மகிழ்ச்சியா வாழ வேண்டியவன் அல்லவா? மகிழ்ச்சியை வாழ வேண்டியவன் அல்லவா? நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டி இருக்க, நீ ஏன் இப்படி சஞ்சலத்தோடு இருக்கணும்? மன ரம்மியமா நீ வாழணுமே, மகிழ்ச்சியோடு வாழணுமே. அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஆக இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை முழுசும் இருக்கிற எல்லா துக்கத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. சஞ்சலத்தை ஓட ஓட விரட்ட சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகுமா? நீங்க தேடி அதை காண மாட்டீங்க. சஞ்சலத்துக்கு பதிலா சந்தோஷம் வந்துடும், ஆனந்த களிப்பு வந்துடும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதனால 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சஞ்சலம் மாறணும்னா என்னென்ன பண்ணணும்? முதல்ல தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். 2வது சர்ச்ல நாட்டப்படணும். 3வது அழுகையோடு விண்ணப்பம் பண்ணணும். 4வது தேவனுக்கு செவி கொடுக்கணும். 5வது என்னன்னா தேவனுடைய சமூகத்துல உபவாசிக்கணும். மிகப்பெரிய சஞ்சலம் யூத குலத்துக்கே, மொர்தெக்காய், எஸ்தர் உட்பட எல்லாருக்கும் ஒரு சஞ்சலம். ஏன்னா ஆமான் சட்டம் போட்டுட்டான். ஆகவே மிகப்பெரிய சஞ்சலத்துக்கு நடுவில் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அந்த சஞ்சலம் மாறதுக்கு என்ன பண்ணாங்க? அவங்க சஞ்சலம் எல்லாம் சந்தோஷமா மாறிச்சு. எஸ்தர் புஸ்தகம் 9:21 வாசித்து பாருங்கள். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பயங்கருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்க மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமும் ஆசரித்து. சஞ்சலம் சந்தோஷமா மாறிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, எஸ்தர் 4:16 இருக்குது. எஸ்தரும் மொர்தெக்காயும் தாதிமார்களும் மொர்தெக்காயோடு இருந்தவங்களும் உபவாசித்தார்கள். ஃபாஸ்டிங். சஞ்சலத்தோடு இருக்கீங்களா? உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல விழுந்துருங்க. அவர் உங்க சஞ்சலத்தை சந்தோஷமா மாற்றுவார்.
இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்துல சொல்கிறேன், யாரெல்லாம் என்ன நிலையில இருந்து வேதனையோட அதை பாக்குறீங்களோ, உங்க சஞ்சலத்தை கர்த்தர் சந்தோஷமா மாற்றுவார். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போக போகுது, நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிறேங்க நல்ல தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேருடைய ஜீவிதத்திலும் நீ உம்முடைய சந்தோஷத்தை திரும்ப பண்ணும், மகிழ்ச்சியை திரும்ப பண்ணும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Lord, I bless them, Jesus. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சஞ்சலமும் விலகுவதாக, மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய லைஃப்ல பெருகுவதாக. ஆண்டவரே, இந்த சஞ்சலத்தினால நிம்மதி போச்சு, குடும்பத்துல ஆண்டவரே இருக்க வேண்டிய சந்தோஷத்தை இழந்து வெகு நாள் ஆச்சு. கர்த்தாவே, எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு சஞ்சலத்தை விரட்டுங்கப்பா. அவர்கள் ஓடி போகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும். ஆண்டவருடைய அளவிட முடியாத ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.